இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர் 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ராயன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனுஷ் தற்பொழுது குபேரன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவரை இயக்குனர் சிவா தாக்கி பேசிய கருத்து தற்பொழுது சர்ச்சையாகி வருகிறது. அதாவது கொட்டுக்காளி என்ற படத்தின் தயாரிப்பாளரான சிவகார்த்திகேயன் அந்த படத்தின் ட்ரைலர் விழாவில் பேசிய சிவா, யாரையும் கண்டுபிடித்து இவருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்று அப்படி சொல்லியே சிலர் பழகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை. அவரின் இந்த கருத்து சமூக வலைதளத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய போது இவர் நடிகர் தனுஷை தான் மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார் என்ற கருத்து தற்பொழுது பரவி இருக்கிறது. ஏனென்றால் தனுஷ் பலரை சினிமாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சிவகார்த்திகேயனையும் அறிமுகப்படுத்தியது தனுஷ் தான். சில காலமாக தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பிரச்சனை இருக்கும் நிலையில சிவாவின் கருத்து தனுஷை குறிவைத்து தான் பேசியிருப்பதாக சமூக வலைதளத்தில் பரவியதால் தனுஷின் ரசிகர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தனுஷ் சிவகார்த்திகேயனை தாக்கி பேசியதை இப்பொழுது ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கி வருகிறார்கள். அதாவது தனுஷ் என்ன கூறியிருந்தார் என்றால், யாரும் என்னிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து எந்த உதவியையும் செய்யவில்லை. அப்படி யாரும் யாருக்காகவும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று தனுஷ் மறைமுகமாக சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த கமெண்ட்ஸை தற்பொழுது ரசிகர்கள் வைரலாக்கி சிவகார்த்திகேயனை வெறுப்பேத்தி வருகின்றனர். பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாரு, பட் அவங்க வந்து அந்த லேடரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேங்க்ஃபுல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்கள் பாக்குறாங்க. So what do you want to tell for them? அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அதை அவங்கவுங்க வாழணும். யாரும் யாருக்கும் நன்றியோடு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணலை. அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தப்பே பண்ணலைங்க. நான் பண்ணதெல்லாம் சரிங்கிறது அவங்கவுங்களுடைய வெற்றியில் தெரியும் உங்களுக்கு.